Taste the Daily. பொம்மை முதலமைச்சரான ஸ்டாலின் சட்டமன்றத்தில் காலனி என்ற சொல் பட்டியலின சமூக மக்களை இழிவுபடுத்துவதாக கூறி அதை அரசு ஆவணங்களில் இருந்து நீக்குவதாக அறிவித்துள்ளார். ஆனால் இந்த முடிவு ஆட்சி முடியும் தருவாயில் மக்களை ஏமாற்றும் வார்த்தை விளையாட்டாக விமர்சிக்கப்படுகிறது. காலனி என்ற சொல் ஆசிரியர் காலனி, வங்கி ஊழியர் காலனி போன்றவற்றிலும் பயன்படுத்தப்படுவதால் இது பட்டியல் சமூகத்தை மட்டும் குறிப்பிடுவதாக கூறுவது குறித்து தெளிவாக விளக்கப்பட வேண்டும் என விமர்சனம் எழுகிறது. மேலும் முதல்வரின் சொந்த தொகுதியான GKM காலனி பெயர் மாற்றப்படுமா எனவும் கேள்வி எழுந்துள்ளது. ஸ்டாலினுக்கு பட்டியலின மக்கள் மீது உண்மையான அக்கறை இருந்தால் அரிசன, அரிஜன் போன்ற பெயர்களை பயன்படுத்தும் கூட்டுறவு நியாய விலை கடைகளின் பெயர்களை மாற்றி அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என பொதுமக்கள் காட்டமாக தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே நிலத்தகராறில் திமுக நிர்வாகி அடியாட்களுடன் கொலைவெறி தாக்குதல் நடத்திய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரக்கம்பை கிராமத்தில் லட்சுமணன் என்பவர் தனக்கு சொந்தமான நிலத்தை கடந்த 2021ஆம் ஆண்டு விற்பனை செய்துள்ளார். அந்த நிலத்தை அளவீடு செய்ய முயன்றபோது திமுக நிர்வாகி கிருஷ்ணன், அவரது மகன் அருண் ஆகிய இருவரும் அவர்களை மிரட்டி ஆபாசமாக திட்டி தாக்கியுள்ளனர். இதில் லட்சுமணன், அவரது மகன் மல்லி மற்றும் சுனில் ஆகியோர் காயமடைந்தனர். இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என திமுக முக்கிய நிர்வாகிகள் காவல்துறையை எச்சரித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதிகார மமதையில் அராஜகத்தில் ஈடுபடும் திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் கண்ணை மூடிக்கொண்டுள்ளதாக பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். Taste the Daily.